உளுந்து போண்டா செய்யலாமா? 1 கப்பு உளுந்து, அதே கப்பால் 1/2 கப்பு அரிசி எடுத்துக்க கழுவி கொண்டு வந்துடலாம். கழுவி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். அரிசியும் உளுந்தும் கழுவி கொண்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு இதை நம்ம அரைக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் கப்பில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுவுமே சின்ன கிரைண்டர் இருந்துச்சுன்னா கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிகட்டணும். தண்ணி நிறைய வைக்கக்கூடாது. தண்ணி நிறைய வைக்காத, தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு போடணும். போடலாமா? இதை அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். மாவோடைய பக்குவம் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பாரு ஓரளவுக்கு வருதுங்களா பாருங்கள். மாவு இன்னும் அழகாக திரண்டு அழகாக வருது. இதான் அதோடைய பக்குவமாக நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை சேர்க்குறேன். நான் பொடியாக நறுக்குன்னு ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு எதுவுமே நிறைய மிளகா சேர்த்துக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். நான் இதில் கொஞ்சம் வெங்காயம் இதில் சேர்க்குறேன். நான் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம். நான் வெங்காயத்தை எப்போதும் ஒரு சட்டியில் போட்டு வதக்கி சேர்ப்பேன். இன்றைக்கி வதக்கல, அப்படியே போட்டு சேர்க்கிறேன். பொடியாக நறுக்குன்னு சின்ன சைஸு வெங்காயம். 15 அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். நிறைய இல்லை, ஒரு கொஞ்சம் மிளகு. இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்க்குறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்க்குறேன். கொஞ்சம் முந்திரி பயிர் சேர்க்குறேன். நான் எடுத்துக்கலாம். உப்பு பார்த்துங்க. உப்பு காரம் நீங்கள் சரி பார்த்துங்க. அப்படி நம்ம இதை பிசைஞ்சிடலாம். எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு அழகாக நம்ம இதை பிசைஞ்சிட்டு உண்டை போட்டு எடுக்கலாம். தண்ணியில் போட்டு இப்படி செஞ்சுட்டு ஒட்டாத அளவுக்கு அப்படியே எடுத்து போட வேண்டியது. தண்ணியை போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே எடுக்க வேண்டியது. ஒரு 2 அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வச்சு போண்டெல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, என்ன அழகான உளுந்து போண்டா செஞ்சுட்டு நம்ம உளுந்தில் செஞ்ச போண்டா ரெடி ஆகுது. அதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.